வணக்கம். இது தரவைந்து புலமைப்பரிசல் பரீட்சை 2024 தயாராகும் மாணவர்களுக்கான எனது எதிர்பார்த்த வினாக்களை கொண்ட வெற்றிக்கனி என்கின்ற மாதிரி பரீட்சை மூன்றாவது பரீட்சையின் வினாத்தாள் 2 இரண்டாம் பக்க வினாக்களுக்கு சீரா எனும் மாணவி விடையளிக்க முயற்சிக்கின்றார். பார்வையிடுவோம். சீரா, ஆரம்பியுங்கோ. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. கிளியின் அழகு பலம் பலம் வாய்ந்தது என்று தந்திருக்கு. இங்க கொம்புலாவும் பாம்புலாவும் தந்திருக்கு. நடுவுல பழம்ங்கிறது உறுதி. அப்ப கிளியின் அழகு பழம் நாம் வாய்ந்திருக்கணும். அப்ப பழம்ங்கிற இரண்டாவது. அதாவது பழம் என்றால் அது அதாவது பலமானது. பலம் என்றால் இறுக்கமான அதாவது உறுதியானது என்றது கருத்து. கிளியின் அழகு என்பது சொண்டும். கிளியின் அழகு சொண்டு பலம் மிக்கது. காரணம் என்னென்றால் அது எதையாவது கொத்தி உடைத்து சாப்பிடுவதற்கு அது பலம் மிக்கதாக இருக்கின்றது. அப்ப பலம் என்பது பாம்புலானா. அடுத்தது, புறாக்களினால் மெல்லிய ஒலியையும் கேட்க முடியும். இங்க ஒலிங்கிறதுக்கு பாம்புலிக்கு சத்தம், மற்ற கொம்புலிக்கு வெளிச்சம். அப்ப ஒலிங்கிற வெளிச்சம் வராது, பாம்புலி தான் வரும். அப்போ வெரி குட். அதாவது புறாக்களினால் மெல்லிய ஒலியையும் கேட்க முடியும். ஒலி என்பது இங்க சத்தம். அப்ப பாம்புலி தான் ஒலி என்றதை குறிக்கின்றது, சத்தத்தை குறிக்கின்றது. சீரா சொன்னது போல ஒலி என்பது வெளிச்சத்தை குறிக்கின்றது. அப்போ ஒரு தொனிதான் ஒரு மாறுபடுகின்றது ஒழிய அந்த சொற்கள் ரெண்டும் ஒரே மாதிரித்தான் உச்சரிப்பில தொனிதான் மாறுபடுகின்றது. அதோட பொருளும் மாறுபடுகின்றது. ஆனா ஒரே தொனி நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. கொஞ்சம் மெல்லிய தொனி நீண்ட தொனியாக ஒலி ஒளி என்று இருக்கின்றது. அப்ப அதை கொண்டு நாங்கள் வெற்றி மகிழ்ந்து ஒலி என்பது சத்தம் என்ற கருத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்தது, பெண்குயின்கள் நீரின் உள்ளேயே இறை தேடுகின்றன. பெரியரா போட்டு வர இறை இறைவனுக்கு எமது கடவுளுக்கு வரும். சிறியராதான் இறைக்கு உணவு, இறைக்கு ஆகாரம் தேடுறது. அப்ப இதுக்கு இரண்டாவது இறைதான் பொருத்தம். வெரி குட். கெட்டிக்காரன். இறை என்றால் தீனி, ஆகாரம், உணவு. அப்ப பெண்குயின்கள் நீரின் உள்ளேயே இறை தேடுகின்றன. இறை என்பது தீனி தேடுகின்றன, உணவு தேடுகின்றன. இறை என்பது அந்த பிள்ளை சொன்ன ஆண்டவன் கடவுள் இறைவனை குறிக்கின்றது. இறைவன் என்றது முதல் இரு எழுத்துக்களும் இறை. அந்த இறை என்றதும் இறைவனைத்தான் குறிக்கின்றது. அப்ப இதுல இறை என்பதுதான் இந்த வாக்கியத்துக்குரிய சரியான கருத்தை தருகின்றது. அடுத்த மூன்றாவது வினாக்கு விடை விளக்கம் சொல்லுங்கம்மா. சரியாக எழுத்து கூட்டப்பட்டுள்ள சொல்லை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இப்போ வெங்காயம் 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 சொல்லி 3 தந்திரிக்கு. அதுல முதலாவது வெங்காயம் இன்னா போட்டு 3 சுள்ளி போட்டு தந்திரிக்கி. அப்ப அது 3 சுள்ளி இன்னா வராது, அதுக்கு இங்கன்னா தான் வரணும். அப்ப முதலாவது விடை பிழ. இரண்டாவது விடையில இங்கன்னா போட்டு தந்திரிக்கி. அப்ப இரண்டாவது விடை சரி. மூன்றாவது விடையில 2 சுள்ளி இன்னா போட்டு தந்திரிக்கி. அப்ப அதுவும் பிழ. அப்ப இதுக்கு இரண்டாவது விடை. வெரி குட். அதாவது வெங்காயம். வெங்காயம் என்பதின் கருத்து வறுமையான காயம் என்பதுதான் கருத்து. வெங்காயம் இது வெண்காயம் என்றால் நாங்கள் இதை பிரித்தோமா இருந்தால் வெண் என்பது வெண்மை என்பதை குறிக்குது. வெண்மை காயம் என்று வந்துள்ளோம். வெண் தாமரை என்பது வெண்மை சகதாமரை. இது வெண் என்றது வெள்ளையை குறிக்கின்றது. அப்ப இது பொருந்தாது. வெண் என்பது பொருத்தமற்ற சொல். அப்ப இதுல வெங்காயம்தான் பொருத்தமான சொல்லாக இருக்கின்றது. அடுத்தது,
கருத்துள்ள சொல். கைமாறு கைமாறு கைமாற்று என்று சொல்லி தந்திருக்கு. இங்க முதலாவதுல உம்மன்னா போட்டு தந்திருக்கு, இரண்டாவதுல உம்மன்னா இல்ல கைமாறு என்று சொல்லி தந்திருக்கு, மூன்றாவதுல கைமாற்று என்று சொல்லி தந்திருக்கு. அப்ப கைமாற்றுங்கிறதா வரணும் மூன்றாவது விடை. கை மாற்றா கை மாறா சரி என்றால் கைமாறு என்பது தானம்மா சரி. கைமாற்றி என்பது பேச்சு வழக்கு சொல். கைமாற்றாக கடன் வாங்கினான் என்பது பேச்சு வழக்கு சொல். கைமாற்று. கைமாறு மன்னா வந்தாத்தான் கைமாறு. கைமாறு என்றால் ஒருவரிடமிருந்து கைமாறாக வாங்கி திருப்ப கொடுக்கிறது. கைமாறு கையுக்கு மாறுவது என்பது கருத்து. அடுத்தது சொல்லுமா. சீரா அடுத்தது சொல்லுங்க. வெந்நீர் வெந்து நீர் வெந்நீர் தந்திருக்கு. வெந்நீருக்கு இரண்டு சொல்லி ஒன்னாவும் இரண்டு சொல்லி நீ அண்ணாவும் முதலாவதுல போட்டு தந்திருக்கு. அப்ப அது வரா. வெந்து நீர்னா வரும். கொதித்தாரிய நீருக்கு வெந்து நீர்னு சொல்லி செல்றா. அப்ப அதுக்கு இன்ன போட்டு நீ போட்டு தரணும். அப்ப வெந்து நீருக்கு இரண்டாவது விடை. இரண்டாவது தான் வெந்நீர் பொருத்தமானது. இது ரெண்டு சுழியில வெண் என்ற சொல் வராது. இதுல வெண் என்பது வெண்மை என்பதை குறிக்கிறதா முதலில் சொன்ன நான் இங்க. வெண் என்றால் வெண்மை வெள்ளை என்பதை குறிக்கிறது. அப்ப வெண்மையான நீரா வெந்நீர் என்பது இல்லையே. வெந்நீர் என்பது வெந்த நீர். வெந்த என்ற சூடான நீர். அப்ப வெந்த சக நீர் வெந்நீராக வருகின்றது. அப்ப இரண்டாவது தான் பொருத்தமானது. நன்று. இனி அடுத்த வினாக்களுக்கு விடையளியுங்கோ. ஸ்ரீரா நாலாவது வினாவின் முதல் வினாவுக்கு விடையளியுங்கோ. கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. முதலாவது, பட்டங்கள் வானில் ஆடி ஆடி பறந்தது பறந்தன என்று வெளிவரணும். இங்க கழுவாய் இங்க பட்டங்கள் சொல்லி பயனிலையாக தந்திருக்கி. அப்ப இது முடிய கொலையும் அதோட வினை சொல்லும் பயனிலையாகத்தான் வரணும். அப்ப பறந்தனங்கிற இரண்டாவது வரணும். ஓ இங்க இல்ல கொஞ்சம் பரமா. இப்ப இந்த முதலாவது பாக்கியத்துல நீங்கள் எழுவாயை கொண்டு பயனிலையை கண்டுபிடிக்க போறீர்களா அல்லது பயனிலையை கொண்டு எழுவாயை கண்டுபிடிக்க போகிறீர்களா என்றால் நிச்சயமாக பயனிலையை கொண்டுதான் எழுவாயை கண்டுபிடிக்க வேண்டும். ஏனென்றால் எழுவாய் இல்லாத வாக்கியங்களும் இருக்கின்றது. அப்ப நாங்கள் அதுல தேவையில்லாத ஒரு சொல்லி எழுவாயாக பயன்படுத்தி பயனிலையை தடுப்போனால் அந்த வாக்கியமே கருத்தற்றதாக போயிடும். ஆனா பயனிலை சொல் என்றால் எங்களுக்கு தெரியும் காலத்தை உணர்த்துவது வினை சொல்லாக இருக்கும். அப்ப இந்த பறந்தது பறந்தன என்ற இரண்டுமே வினை சொற்கள். பறந்தது பறந்தன. அப்ப இந்த பறந்தது என்றதோடு நாங்கள் யார் எது எவை என்று எது என்றுதான் கேட்கலாமே. இது அகம்னை சொல். பறந்தது அது. அப்ப எது பறந்தது. அப்ப பட்டம் என்று வந்திருக்கணும். இங்க பன்மையாக வந்தபடியால் இந்த பறந்தது என்றது பொருந்தாது. அப்ப பறந்தன என்றால் எவை பறந்தன பட்டங்கள் என்று வரும். ஆகவே நாங்கள் பயனிலையை கொண்டுதான் எழுவாயை கண்டுபிடித்து இது பறந்தன என்று தீர்மானிக்க வேண்டும். சரி, இனி அதே போல அடுத்ததுக்கு பாருங்க. அவர் அவர்கள் எங்கள் எதிர்கால சந்ததியின் வாழ்வை நினைத்து பார்ப்பதில்லை. இதுகிட்ட போயிட்டு யார் இந்த சொல்லி கேட்டோம். யார் பார்ப்பதில்லை சொல்லி கேட்டா அவர் நாம் வருது. அப்ப அவருங்கிற முதலாவது விடை. வெரி குட். இப்ப நீங்க பார்ப்பதில்லை என்ற சொல்லுக்கு, அதாவது நினைத்து பார்ப்பதில்லை என்ற சொல்லுக்கு யார் என்று கேட்க அவர் நினைத்து பார்ப்பதில்லை என்பது பொருந்தது என்று சொல்றீங்க. இப்ப இதோடு இந்த அவரோடு அவர் தங்கள் அவர் தங்கள் எதிர்கால சந்ததியின் என்றது பொருந்துமா அல்லது அவர்கள் தங்கள் எதிர்கால சந்ததி என்பது பொருந்துமா? யோசிச்சு பாருமா.
அவர்கள் என்பதுதான் பொருந்தும். ஏன் பன்மையாக தொடங்கி தங்கள் பன்மை. அப்ப நினைத்து பார்ப்பதில்லை என்று சொல்ல வைத்து நாங்கள் இங்கு எழுவாய துணிய முடியவில்லை. சரி, இனி அடுத்த கேள்வி. நாம் அனைவரும் உயிர் மூச்சாக கொண்டு காட்டை காப்பேன் காப்போம். நாம் என்று சொல்லி தந்திருக்கி, அப்ப யார் காப்போம்? நாம் காப்போம். இப்ப நாம் என்பதை வைத்து காப்போம் என்பதை கண்டுபிடித்தாய். நாம் என்பதற்கு பன்மை. அல்லது காப்பேன் என்றால் நான் என்பது வரும். இங்க நான் இல்லை. காப்போம் என்றால் நாம் என்பது இங்க இருக்கின்றது. அப்ப காப்போம் தான் பொருத்தமான சொல். அதாவது எழுவாய் பயனிலை திருத்தமாக புரிந்து கொள்வதற்கு இந்த பயிற்சிகள் நல்ல உதவி செய்யும். இனி அடுத்தது. பல நாட்களாக அந்த நோயாளிகள் படுக்கையில் இருந்தார்கள் என்று சொல்லி வந்தா நோயாளிகள் என்று சொல்லி வரலாம். ஆனா இங்க இருந்தான் சொல்லி வந்தாலும் நோயாளி. அப்ப பல நாட்களாக அந்த நோயாளிகளா படுக்கையில் இருந்தார் என்ற பயனிலையை வைத்துக் கொண்டு இருந்தார் என்றால் ஒருவர் தான் இருந்தார். அப்ப நோயாளி என்பதை துணிந்து கொண்டீர். வெரி குட், வாழ்த்துக்கள். இனி 5வது பயிற்சிக்கு விடைகான் விளக்கம் சொல்லுங்கம்மா. சரியான இரட்டை கிளவி சொல்லை தெரிவு செய்க. நடமாடிய மங்கையின் காலில் அணிந்திருந்த சலங்கை களீர் களீர் டான் டான் என ஒலி எழுப்பியது. களீர் களீர் டான் டான் களீர் களீர்ண்டா சலங்கட சத்தம் டான் டான் சொல்லி கேட்கா. அது காண்டாமடிட ஓசைதான் டான் டான் சொல்லி கேட்கும். அப்ப களீர் களீர் என ஒலி எழுப்பியது. வெரி குட், கிருத்திகாரி. அதாவது காலில் அணிந்திருந்த சலங்கை டாங் டாங் என்று ஒலி எழுப்பாது. டாங் என்று ஒலி எழுப்பது பெரிய மணியின் சத்தம். காண்டாமணி ஓசை டான் டான் என்று ஒலி எழுப்போம். ஆனா காலில் கட்டி இருக்கிற சலங்கையில இருந்து அந்த அளவு பெரிய ஒலி வராது, சத்தம் வராது. அதுல இருந்து வருவது களீர் களீர் என்பதுதான் பொருத்தமான விடை. அப்ப அடுத்த கேள்வி. பாட்டி பேச ஆரம்பித்தால் மடமட வளவள என பேசிக்கொண்டிருப்பாள். மடமடண்டா நீர் குடிக்கிறதான் மடமட என்று நீர் குடிப்பான்றதில் செல்ற. வளவளண்டா பேச்சு குறிப்பது. அப்ப வளவளங்கிற 2வது விடை. மிக மிக கெட்டிகாரி, வாழ்த்துக்கள் அம்மா. என்னென்றால் அதாவது உங்களுடைய தமிழ் ஆற்றல் எதிர்காலத்தில் இன்னும் இவ்வளவு வளர்ச்சி அடையும் என்பதை இந்த முயற்சி வழிகாட்டும். உண்மையிலேயே திறமையான ஆற்றல் வளர்த்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த மட பளபள என்பது இந்த கருத்தை புரிந்திருப்பதே உங்களோட வயசுக்கு. இப்ப உங்களுக்கு 9-10 வயசு. அப்ப நாங்கள் பெரியாக்கள் சொல்றது வேற விடியம். நீங்க சின்ன பிள்ளைகள் இதை உணர்ந்து சொல்றதுதான் சிறப்பான விடியம். இப்ப மடமட என்றால் தண்ணியா மடமட குடித்தேன். பளபள என்று குளிக்கிறே இல்லை. பளபள என்றால் வளர்க்கிற மாதிரி. பளபள என்றா பேசுறது. சும்மா பளபள என்று பேசினா ஒரு கருத்து இல்லாம பேசிக்கொண்டிருக்கிறதா பளபள. மடபள என்றால் மிக விரைவாக தண்ணி குடிக்கிறது. அப்ப பாட்டி பேச ஆரம்பித்தால் பளபள என்று பேசிக்கொண்டிருப்பாள். ஒரே பேச்சுத்தான். மற்றதை சொல்றதை கேட்கிறதில்ல, தன் மனதில் உள்ளதை முழுக்க காக்கிறது. வளக்கடகடகடன்னு காய்ச்சி கொண்டே இருப்பாள். பளபள என்று கதைப்பாள். அப்ப அந்த பளபள என்று பேசுவதை மக்கள் விரும்புவார்கள் என்றால் இல்லை. ஏன்? அது பாவம், கள்ளங்கபடம் இல்லாம தன்னுடைய மனதில் உள்ளதை எல்லாம் வழிகாட்டுறார். ஆனால் அந்த பேச்சு மற்றவருக்கு சுவையாக இருக்காது. அப்ப இது பளபள என்பதுதான் பொருத்தமாக இருக்கின்றது. சரி, இந்த பக்கத்தின் 6வது வினாவுக்கும் சீரா விட சொல்லுங்கோ. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல எனும் பழமொழியின் கருத்தை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. விடாது முயன்றால் வெற்றி கிடைக்குங்கிறது வராது. வெளித்தோட்டத்தை கண்டு ஏமாறாதே, அது சரியாக வரும். ஏன்னா மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, அது வெளித்தோட்டத்தை கண்டு ஏமாறாதேங்கிற 2வது விடை. வெரி வெரி குட், நல்ல. அதாவது
வெளி தோற்றத்துக்கு சிலது அழகாக இருக்கும், அதான் ஆபத்தானதாக இருக்கும். வெளி தோற்றத்துக்கு சிலது அசிங்கமாக இருக்கும், உள்ளுக்கு அழகா நல்ல சாந்தமானதாக இருக்கும். இப்ப மனிதர் வெறுக்கும் சேற்றிலேதான் அதாவது முத்துக்களை பெறக்கூடியதாக இருக்கின்றது. தன்னங்கரிய குயிலிடம்தான் இனிய கீதம் எழும்புகின்றது. அப்ப நாங்கள் வெறுப்பதை கொண்டு அது உதவாது என்று கருதக்கூடாது. வெறுப்பதுக்கு நல்லது இருக்கும். அப்ப வெளி தோற்றத்தை கண்டு நாங்கள் ஏமாறக்கூடாது. உண்மையாக அதன் உள்ளார்ந்த இயல்புகளை ஆராய்ந்து கண்டுதான் நாங்கள் எந்த ஒரு விடயத்திலையும் விருப்பம் கொள்ள வேண்டும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, இது எல்லா விடயத்துக்கும் பொருந்தும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. வெளி தோற்றத்தில நல்ல தரமானவர்களாக நல்லவர்களை போல காட்சியளிப்பார்கள், உள்ளுக்கு கபட நோக்கம் அத்தனையும் இருக்கும். வெளி தோற்றத்தில கொடூரமானவர் போல் காட்சியளிப்பார்கள், உள்ளுக்கு நல்ல சாந்தமான குணம் இருக்கும். அப்ப மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதின் கருத்து வெளித்தோற்றத்தை கண்டு ஏமாறாது என்பது பொருத்தமான விடை. இனி இறுதி வினா, 7வது வினாவுக்கு விட சொல்லுங்கம்மா. கீழே தரப்பட்டுள்ள உவமை தொடருக்கு பொருத்தமான விளக்கத்தை தனி சொல்லில் எழுதுக. கீரியும் பாம்பும் போல, நகமும் சதையும் போல. கீரியும் பாம்பும் போல, இப்போ கீரியும் பாம்பும் சண்டை பிடிக்கும். அப்ப கீரியும் பாம்பும் போல சண்டை பிடிக்க கூடாது. நகமும் சதையும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும். எமக்கு நகமும் சதையும் என்னென்னமே ஒட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நகமும் சதையும் போல ஒற்றுமையாக வாழ வேண்டும். இங்க சீரா நீங்கள் இந்த வினாவில கேட்கப்பட்ட அறிவுறுத்தலை வாசித்துத்தான் விடை சொல்லணும். விளக்கம் சரி, ஆனா விடை தவறு. என்ன காரணம் என்றால், கீழே தரப்பட்டுள்ள உவமை தொடருக்கு பொருத்தமான விளக்கத்தை தனி சொல்லில் எழுதுக. தனி ஒரு சொல்லில் எழுதணும். கீரியும் பாம்பும் போல என்றால் எதிரி. எதிரி என்பதை விட கீரியும் பாம்பும் போல என்றது பகை. ஒருவருக்கொருவர் பகை, பகையாக இருத்தல். அப்ப பகை என்று சொல்லணும். நகமும் சதையும் போல என்பதற்கு ஒரே ஒரு சொல் உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், ஒற்றுமை. நகமும் சதையும் ஒற்றுமை. அதாவது ஒருவருடைய கையில நகம் இருக்கின்றது, அது சதையோடு சேர்ந்து இருக்கின்றது. ஆனா சதையோடு சேர்ந்து இருந்தாலும் சதையோடு இணைந்து, சதையல்ல நகம், சதைக்குள்ளுக்கு இருந்துதான் வளர்ந்து வருகின்றது. ஆனா நகம் வேற, சதை வேற. நகத்துல ஊசியாலும் இல்ல குத்தினா நோகாது. ஆனா தசையில ஊசியால குத்தினால் நோகத்தான் செய்யும். அப்ப நகமும் தசையும் வித்தியாசமாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று மிகுந்த ஒற்றுமையானது. ஒன்றை விட்டு ஒன்றை பிரிக்க முடியாது. பிரிப்பது அது வேதனை. இப்ப நீங்க ஒரு குரடை எடுத்து உங்களோட விரலை கையை வைத்து விரலையும் தசையையும் பிரித்து பாருங்க, எப்படி இருக்கும், பயங்கர வேதனை. அப்ப நகமும் சதையும் என்பது வேறு வேறாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருத்தல் வேறு வேற ஒற்றுமை. இப்ப ஒரு கணவன் மனைவி நகமும் சதையும் போல இருக்கிறார்கள் என்றால் கணவன் வேற உடல் உயிர், மனைவி வேற உடல் உயிர். ஆனா அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர், அதாவது ஒருவருக்கு ஒரு துன்பம் என்றால் மற்றவர் துன்பப்படுற அளவில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அன்பு பிழைப்பு. அப்ப ஒற்றுமை என்ற கருத்து மிகுந்த நல்ல கருத்தாக இருக்கின்றது. நன்று சீரா உங்களோட அறிவை இன்னும் விருத்தி செய்யுங்கோ. நல்ல ஒரு எதிர்காலம் தமிழ்ல உங்களுக்கு கிடைக்கும் என வாழ்த்தி விடை தருகிறார்.